டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக ப்ரொஜெக்டர் வாங்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சேலில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கரெக்டான டைம். ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி உங்களுக்கு ப்ரைம் சேலு அப்புறம் கோட் சேலுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ் வந்து கன்சிடபிள் அமௌண்ட்டாக கம்மியாக இருக்குது. ஆன்லைனில் ஏகப்பட்ட ப்ரொஜெக்ட் இருக்குது. எந்த ப்ரொஜெக்டர் வாங்கலாம் ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஏன்னா ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் எப்படியும் ஒரு 5-6 ப்ரொஜெக்டர் டிஃப்ரெண்ட் பிராண்டில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நம்ம வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக வந்து பார்க்க அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் பார்க்க தவறுது என்னன்னா வாரண்டி சப்போர்ட் அவங்க கரெக்டாக கொடுக்குறாங்களா. இந்த ப்ரொஜெக்டரில் வந்து எல்லா ப்ரொஜெக்டரும் கரெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்னு சொல்லிட்டு வரும், ஒரு சிலது சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ வந்து நம்ம கஸ்டமர் கால் பண்ணால் பிக் பண்ண மாட்டேன்றாங்க. எல்சிடி பர்ன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாரண்டியை வந்து சரியாக படிக்கல, இதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிக்கிற சில பிராண்ட்ஸ் வந்து இருக்காங்க. நான் நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் எல்லா பிராண்டுமே அப்படியே போயிட்டு பிளைண்டாக வந்து அவங்க கொடுக்குற ப்ரொஜெக்டரை ரிவ்யூ பண்ணுறது கிடையாது. சின்ன குறைகள் இருக்குது ப்ரோ, இருந்தாலும் அவங்க சரி பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு சர்வீசஸ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியமாக பார்த்து வாங்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து வாரண்டி இஷ்யூ ஒன்று போயிட்டு இருந்தது பெருசாக. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து பர்ன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு இமீடியட்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, ப்ரொமோட் பண்ணுறேன், சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை நம்பி தான் ஆடியன்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இமீடியட்டாக அதை வந்து ஆக்ஷன் எடுத்து அதை வந்து சரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாரண்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த பிராண்டில். அதனால இன்னைக்கு இந்த சேலில் எதெல்லாம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அந்த டாப் ப்ரோ ப்ரொஜெக்டரை பார்த்துட்டு இதில் எது யாருக்கு எந்த பட்ஜெட்டில் வந்து சூட் ஆகும் அப்படின்றத ஃபுல்லாக வந்து பார்த்தலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு 13,000 பட்ஜெட்லேருந்து நம்ம வந்து ப்ரொஜெக்டரை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் வந்து அல்ட்ரா பிக்ஸ் டாப் ப்ரோ. ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 12,290 வந்து உங்களுக்கு வருது. சரி, இந்த ப்ரைஸ்க்கு வந்து என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டியூவல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணுது. ஸோ 5 GHz சப்போர்ட் பண்ணுற ஒய்ஃபை இருந்துச்சுன்னா ஓடிடி கண்டென்ட் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பார்க்க முடியும். ஹைஃபை ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதனால சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். வீடியோ வந்து நேட்டிவ் வந்து 1080p ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டிக்கு சுத்தமாக குறையே இருக்காது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இதில் 10,000:1 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 4K வந்து இதில் யூடியூப்பில் போய் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு. இந்த ப்ரொஜெக்டரில் 5 TV ஸ்டிக்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ப்ரைமாக இருக்கட்டும், அதில் இருக்க அந்த கண்டென்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். டிஃபால்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டு சரியில்லை. இது நோட் செக்ஷனில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவில் 4K வந்து சப்போர்ட் பண்ணாது. நோட்டை வந்து கிளியராக படிச்சிங்கன்னா நான் இப்போ காமிக்கிறேன் ஸ்க்ரீனில். அதில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எதுவும் சப்போர்ட் பண்ணும், எதுவும் சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு நான் சொன்ன இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்டை வந்து தாராளமாக வாங்கலாம். 12,290 இது ரியலி வர்த். அடுத்து ரெண்டாவது நம்ம லிஸ்ட்டில் டோப்ரோ Q10 ப்ரொஜெக்டர், அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த Q10 ப்ரொஜெக்டரோட ஃபஸ்ட்டு விலையாக வந்து நான் சொல்லிடுறேன். வெறும் 17,000 உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் SBI கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 16,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். 16,000 உண்மையிலே வாங்கினீங்கன்னா தி வர்த் ப்ரொஜெக்டர். நான் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, இதில் வந்து உங்களுக்கு டால்பி ஆடியோ ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும் ப்ரோ, டால்பி அவுட் வரணும் வெளியே. ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்து HDMI ARC சப்போர்ட் பண்ணணும், அதில் சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணி ஒரே கேபிளில் நான் PS4 வந்து உங்களுக்கு நான் வந்து இது பண்ணணும், PS5 கேமிங் வந்து நான் வந்து யூஸ் பண்ணணும், அதே மாதிரி எனக்கு வந்து மூவி பார்க்கும்போது நிறைய கேபிள் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் உங்களுக்கு சூட் ஆகும். HDMI ARC அவுட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். டால்பி ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பிக்சருக்கும் வந்து சுத்தமாக வந்து குறைய சொல்ல முடியாது. 20,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுக்குறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தி பிரைட்டஸ்ட் இந்த 17,000-16,000 பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் தி பிரைட்டஸ்ட் ப்ரொஜெக்டர் வந்து இது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஹாலில் வச்சு கூட நான் வந்து இப்போ பார்க்க முடியும். இதெல்லாம் அந்த ப்ரொஜெக்டில் இருக்க அட்வான்டேஜ். இந்த ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக வந்து 17,000 நீங்கள் வந்து வாங்கலாம். 25,000 ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இந்த டோப்ரோ லெஜெண்ட் கோ வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். 2 HDMI போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 4K வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த கேட்டகரியில் மெயினாக பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து சூட் ஆகும். ஆடியோ வந்து உங்களுக்கு நல்ல பேஸ் தம்பிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கும் உங்களுக்கு சூட் ஆகும். பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக 6 லைட் சோர்ஸ் விவிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஒரு ப்ரொஜெக்ட்லேயும் 3 லைட் சோர்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து 6 லைட் சோர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. 10,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொஜெக்டரில் HDMI ARC வந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும், 4K வந்து உங்களுக்கு பென்ட்ரைவில் வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இதெல்லாம் வந்து இந்த ப்ரொஜெக்டில் இருக்க பாசிட்டிவ். இந்த ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்க டிஃபால்ட் ஆண்ட்ராய்டில் சில ஓடிடி கண்டென்ட் ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் ஃபயர் டிவி ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஹைலைட்டான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆரை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆன் பண்ணுன்றத ஸ்பெசிஃபிகேஷனும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல பிக்சர் குவாலிட்டி, நல்ல ஆடியோ இருக்கணும், 2 HDMI போர்ட் இருக்கணும், டியூவல் பேண்ட் வைஃபை இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபயர் டிவி ஸ்டிக் வச்சுருக்கேன் ப்ரோ, என்னோட பட்ஜெட் வந்து 23,000 22,000 அப்படின்றவங்க இந்த ப்ரொஜெக்ட் வந்து போகலாம். இப்போ அடுத்த டோப்ரோ எலைட் ப்ரோ ப்ரொஜெக்டர் வந்து பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த டோப்ரோ லெஜெண்ட் கோ ப்ரொஜெக்டில் இருக்கிற அதே ஸ்பெசிஃபிகேஷனு. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI போர்ட் மட்டும் ஒரே ஒரு போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் ஒரு HDMI போர்ட் எனக்கு போதும் ப்ரோ, ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வேணும், இதே குவாலிட்டி, இதே 4K சப்போர்ட்டு, இதே பிக்சர் குவாலிட்டி, இதே சவுண்டு எஃபெக்ட்டு, HDMI எல்லா ஸ்பெக்ஸும் சேமாக வந்து லெஜெண்ட் கோ மாதிரியே வேணும், ஆனால் எனக்கு ஒரு HDMI போர்ட் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த டோப்ரோ எலைட் ப்ரோ வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி HDR10 HLG இது எல்லாமே வந்து இந்த ப்ரொஜெக்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ப்ரொஜெக்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 20,000 தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 20,000 கண்டிப்பாக வந்து இது ஒர்த்தான ப்ரொஜெக்டர். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ப்ரொஜெக்டர் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்குது. ஒன்று சவுண்ட் வந்து எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் போடுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக வரல, ஃபயர் டிவி ஸ்டிக்ஸ் எக்ஸ்டர்னலாக வாங்க வேண்டியது இருக்குது. எப்படி பார்த்தாலும் நான் எக்ஸ்ட்ரா பணம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் வேணாம் ப்ரோ, இதே 22,000 பட்ஜெட்டில் நான் எக்ஸ்டர்னல் சவுண்ட் பாரும் எனக்கு வேண்டாம், ஃபயர் டிவி ஸ்டிக்ஸும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நான் வாங்க மாட்டேன், எனக்கு இதுலேயே ஆண்ட்ராய்டு சூப்பராக வந்து ஒர்க் ஆகணும், சவுண்டும் வந்து சரௌண்ட் சவுண்டு, ஸ்டீரியோ சவுண்ட்ஸ் டால்பி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற டோப்ரோ Q11 Max ப்ரொஜெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் 4K வந்து சப்போர்ட் பண்ணணும், பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது, ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும், ஹூலு ஓடிடி கண்டென்ட் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு வந்து இன்புட் லேக் வந்து ரொம்ப கம்மி இந்த ப்ரொஜெக்டரில். கான்ட்ராஸ்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், அதில் கொடுத்துருக்க அந்த விவிட் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ப்ரொஜெக்டர் தான், ஒரு இடமும் நம்ம வந்து மாற்றிக்க முடியும். HDMI வந்து இது சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 64 GB வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய ஓடிடி கண்டென்ட் நம்மளால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதில் பெருசாக கம்பெனி சைட்லேயே நோட் செக்ஷனில் எதுவும் மைனஸ் மென்ஷன் பண்ணல. இந்த ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 22,000 வந்து உங்களுக்கு வருது. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த ப்ரொஜெக்டர் வர்த்தான ப்ரொஜெக்டர். கடைசியாக இப்போ ரீசெண்டாக ரிவ்யூ பண்ண அந்த டோப்ரோ லெஜெண்ட் ப்ரோ மேக்ஸ் ப்ரொஜெக்டர் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஜெக்ட்லையும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. சவுண்டு வந்து அதில் இருக்க டிஃபால்ட் சவுண்டே போதும். பிக்சருக்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 20,000:1 வந்து இதில் இருக்குது. ஏற்கனவே லெஜெண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 3GB அப்புறம் 4GB வேரியன்ட் 128 GB உள்ள ஆண்ட்ராய்டு 12 OS வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது ப்ரோ, நான் வந்து 3GB போகலாமா 4GB போகலாமான்னா உங்களுக்கு ரெண்டுத்துல பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எனக்கு ரொம்ப பட்ஜெட்டை ஸ்ட்ரிக்டாக இருக்கேன், 29,000 நான் வந்து லெஜெண்ட் ப்ரோ மேக்ஸ் வாங்கணும். இது இப்போ நான் ரிவ்யூ பண்ண ப்ரொஜெக்டர்லேயே தி பெஸ்ட் ப்ரொஜெக்டர் வந்து நான் இந்த ப்ரொஜெக்டர் வந்து சொல்லுவேன். இந்த ப்ரொஜெக்டர் தான் என்னோட பர்சனல் யூஸ்க்கே நான் வந்து வச்சிருக்கேன் வீட்டில். நான் பார்க்கும்போது எனக்கு ஹோம் தியேட்டரில் வந்து செம்மையாக இருக்கும் விஷுவல் குவாலிட்டி. சவுண்டு வந்து உங்களுக்கு பேஸ் எஃபெக்டோட அந்த ரூமே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஏன்னா பேசிவ் ரேடியேட்டர் வந்து இதை கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் சிக்னல் அவுட்புட் இருக்குது. HDMI வந்து சப்போர்ட் பண்ணும். ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா ஒரு HDMI போர்ட் மட்டும் தான் இருக்குது. சரிங்களா, எனக்கு HDMI போர்ட் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்றவங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ரொஜெக்ட் போயிடுங்க. எனக்கு போதும் ப்ரோ ஒரு HDMI போர்ட்டோ அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து லெஜெண்ட் ப்ரோ மேக்ஸ் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். இப்போ நான் சொன்ன ப்ரொஜெக்டர் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி போய் சேலில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது தெரிஞ்சு 30,000 வந்து நான் இப்போ சொன்ன இந்த ப்ரொஜெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வாரண்டி சப்போர்ட்டும் இந்த பிராண்டில் வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து வாங்கலாம். இப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க, அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சண்டே கழிச்சு நான் கமெண்ட் செக்ஷனில் வெளியே போடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.